யாக்கோபின் வரலாறு பாகம் 9 ராக்கேல். இதற்கு பின்பு நான் பிரயாணம் பண்ணி கீழ்த்திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தேன். அங்கே வயல்வெளியில் ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கியிருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டேன். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. நான் அங்கிருந்த மேய்ப்பர்களை பார்த்து, சகோதரரே, நீங்கள் எவ்விடத்தார் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் ஆரான் ஊரார் என்றார்கள். அப்பொழுது நான், நாகோரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டேன். அறிவோம் என்றார்கள். அவன் சுகமாயிருக்கிறானா என்று விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சுகமாயிருக்கிறான். அவன் குமாரத்தியாகிய ராக்கேல் அதோ ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள். அவர்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே ராக்கேல் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வந்தாள். லாபானுடைய குமாரத்தியாகிய ராக்கேலையும் லாபானின் ஆடுகளையும் கண்டபோது நான் போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி என் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினேன். பின்பு நான் ராக்கேலை முத்தஞ்செய்து, நான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபேக்காளின் குமாரன் என்றும் ராக்கேலுக்கு அறிவித்தேன். அவள் ஓடிப்போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய என்னுடைய செய்தியை கேட்டபோது எனக்கு எதிர்கொண்டோடி வந்து என்னை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். நான் என் காரியங்களையெல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னேன். அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன். நீ என் மருமகனாயிருப்பதால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். லாபானுக்கு 2 குமாரத்திகள். மூத்தவள் பெயர் லேயாள், இளையவள் நான் கிணற்றண்டையில் கண்டு முத்தஞ்செய்த ராக்கேல். நான் கேட்ட அடையாளங்களின்படி முதலாக கிணற்றண்டையில் நான் பார்த்த பெண் ராக்கேல். என் தகப்பன் ஈசாக்கிற்கு பெண் தேடச் சென்ற எலியேசர் கேட்ட அடையாளங்களின்படியே என் தாய் ரெபேக்காளை காட்டினார். இப்போது என்னையும் நேர்வழியாய் நடத்தி அழைத்து வந்தார். இதன்படி தேவன் எனக்கு முதலில் காட்டின பெண் ராக்கேலே. எனவே நான் என் மாமனை பார்த்து, நான் இளைய குமாரத்தி ராக்கேலுக்காக உம்மிடம் 7 வருடம் வேலை செய்கிறேன் என்றேன். அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தடித்திரு என்றான். அந்தப்படியே நான் ராக்கேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தேன். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் எனக்கு கொஞ்ச நாளாகத் தோன்றினது. எலியேசர் என் தாய் ரெபேக்காளை கிணற்றண்டையில் சந்தித்தது போலவே நான் கிணற்றண்டையில் சந்தித்தது லாபானின் இளைய மகளான ராக்கேலையே. எனவே ராக்கேலே என் மனைவி என நிச்சயப்படுத்திக் கொண்டிருந்தேன். அன்றைக்கு எலியேசர் பெண் வீட்டாருக்கு பொன் உடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் தந்தார். ஆனால் நான் என் தேவனை மட்டுமே சார்ந்து பிரயாணம் வந்ததால் வெள்ளி பொன் எதுவும் எடுத்து வரவில்லை. இருப்பினும் என் தகப்பனிடமிருந்து இத்தனை வருடங்கள் கற்ற உழைப்பு இருக்கிறதே, அந்த உழைப்பை கொடுத்தேன். ராகேலை விட ரூபவதியான பெண்ணை என் முன்னால் நிறுத்தியிருந்தாலும் ராகேல் மட்டுமே என் மனைவி, வேறு யாரையும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் என மனதில் உறுதி எடுத்திருந்தேன். 7 வருடம் கழிந்தது. ஆணையிட்டுக் கொண்டபடி ராகேலை எனக்கு மனைவியாக தரவேண்டிய என் மாமன் என்னை ஏமாற்றிய காரணத்தால் நான் மூத்தவளாகிய லேயாளை மனைவியாக ஏற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். லேயாளுக்குப் பிறகு ராகேலையும் மணமுடித்தேன். நான் லேயாளை பார்க்கிலும் ராகேலுவை அதிகம் நேசித்தேன். ராகேல் இருந்த கூடாரமே எனது கூடாரம். இருப்பினும் லேயாள் என் முதல் மனைவி என்பதாலும் மனைவிக்கு பிள்ளைகள் கொடுக்க வேண்டியது ஒரு கணவனுடைய கடமை என்பதாலும் லேயாளிடமும் சேர்ந்திருந்தேன். லேயாள் மூலம் எனக்கு ரூபன், சிமியோன், லேவி, யூதா என 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். லேயாள் 4 பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் ராகேலை மட்டுமே என் சொந்த மனைவியாக எண்ணினேன். இதில் லேயாளுக்கு வருத்தம். இருந்துவிட்டு போகட்டுமே, நான் ஒன்றும் லேயாளை விரும்பி மணக்கவில்லை. ராகேல் பிள்ளை பெறாவிட்டாலும் அதை நான் பெரிய விஷயமாக எண்ணவில்லை. காரணம், எங்கள் அம்மாவிற்கு திருமணமாகி நாங்கள் 20 வருடம் கழித்து பிறந்தவர்கள். எனவே காத்திருப்பேன். எப்படியும் என் அன்புக்குரியவளுக்கு தேவன் பிள்ளையை தருவார். என் வீட்டிலிருந்து ராகேல் அழும் சத்தம். ஏன் ராகேல், உனக்கு என்ன, உடல் நலம் சரியில்லையா? ஏன் அழுகிறாய் என விசாரித்தேன். அவள், லேயாள் 4 பிள்ளைகள் பெற்றுவிட்டாள், எனக்கு பிள்ளையில்லை. அவள் அழுவை இன்னும் அதிகமானது. நான் சொன்னேன், இருக்கட்டுமே, அதனால் என்ன, தேவன் பிள்ளை தருவார், காத்திருப்போம் என்றேன். எனது சாந்தமான பதில் ராகேலை கோபம் கொள்ள வைத்தது. அவள், எனக்கு பிள்ளை கொடு, இல்லாவிட்டால் சாகிறேன் என்றாள். நான் வேறு எவரையும் விட மிக அதிகமாய் நேசித்த என் மனைவி ராகேல் இப்படி கூறியதும் இத்தனை நேரம் பொறுமை காத்த எனக்கும் கோபம் வந்தது. பதிலுக்கு நானும் கோபத்தில், தேவனவல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றேன். எல்லாவற்றிலும் என் தகப்பன் ஈசாக்கைப் போல் நடந்த நான் மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஜெபித்த ஈசாக்கைப் போல வேண்டுதல் செய்யாது கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட்டேன். என்ன செய்ய? இப்போது ராகேல் ஒரு தெபரும் தவறு செய்தாள். அவள் சொன்னாள், இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாளே,
அவள் என் மடிக்கு பிள்ளைகளைப் பெறவும் அவளால் ஆகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி தன் வேலைக்காரியாகிய பில்காளை எனக்கு மனைவியாக கொடுத்தாள். அப்படியே நான் அவளை சேர்ந்தேன். ராகேலின் வேலைக்காரியான பில்காள் மூலம் தான் நப்தலி ஆகிய 2 ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள். இதைக் கண்ட லேயாள் தனது வேலைக்காரியாகிய சில்பாவோடு சேரும். அவளால் பெறும் பிள்ளைகள் எனது பிள்ளைகள் என்றதால் நான் சில்பாவோடும் சேர வேண்டியதாயிற்று. சில்பாள் மூலம் காத் ஆசேர் ஆகிய 2 குமாரர்கள் பிறந்தார்கள். லேயாள் மறுபடியும் கர்ப்பம் தரித்து இசக்கார் செபுலோன் என்ற 2 குமாரரையும் தீனாள் என்ற ஒரு குமாரத்தையும் பெற்றாள். தேவன் ராகேலை நினைந்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவனுக்கு அவள் யோசேப்பு என்று பெயரிட்டாள். ராகேல் யோசேப்பை பெற்றபின் நான் லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும் என்றேன். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு. உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். உன் சம்பளம் இன்னதென்று எனக்குச் சொல், நான் அதை தருவேன் என்றார். இதன்படி நான் என் மாமனிடம் 20 வருடம் கடினமாய் வேலை செய்து என் சாமர்த்தியம் கூடவே தேவன் எனக்கு அளித்த ஞானம் இவைகளால் நான் சம்பாதித்த ஆடுகள் ஏராளமாய் பெருகியிருந்தது. அத்தேசத்தில் நான் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் குழுதைகளும் ஒட்டகங்களும் உடையவானேன். பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தையெல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை நான் கேட்டேன். லாபானின் முகத்தை நான் பார்த்தபோது அது நேற்று முந்தை நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீ உன் தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பிப்போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். அப்பொழுது நான் ராக்கேலையும் லேயாளையும் வெளியிலே என் மந்தையிடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியஞ்செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தேவன் எனக்கு தரிசனமாகி, இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரிருக்கிற தேசத்திற்கு திரும்பிப்போ என்று சொன்னார் என்றேன். அதற்கு ராக்கேலும் லேயாலும், உம்முடைய தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். அப்பொழுது நான் எழுந்து என் பிள்ளைகளையும் என் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி, நான் பதான் அராமல் சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய அனைத்தையும் என் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற என் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்துக்கு போக புறப்பட்டேன். லாபான் என்னை தொடர்ந்து வந்து, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமையுண்டு, ஆனாலும் உங்கள் தகப்பனுடைய தேவன், நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார். இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாயிருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்வோம். நீ என்னை விட்டு மறைந்தபின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களையல்லாமல் வேறே ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுமென்று கண்காணிக்க கடவர். பார் தேவனே, உனக்கும் எனக்கும் சாட்சி என்று கற்களை எடுத்து ஒரு குவியலாக்கி அதன்மேல் நின்று உடன்படிக்கை பண்ணினான். நாங்கள் உடன்படிக்கை பண்ணின அந்த இடம் பின்னாளிலே மிஸ்பா என பெயர் பெற்றது. லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் மாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தஞ்செய்து அவர்களை ஆசீர்வதித்து பின் தன் இடத்திற்கு திரும்பி போனான். யாக்கோபின் வரலாறு பாகம் 9 முடிந்தது. அப்புறம் என்ன நடந்தது தெரிந்து கொள்ள வாருங்கள் 10ஆம் பகுதிக்கு.